எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இதே நம்ம இது கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இதே போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. இது வரைக்கும் மரண தண்டனை வழங்குறது இப்ப குறைந்திருக்கு. ஆனா உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல வந்து இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கல, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ப்ராப்பரா இந்த வழக்கை வந்து சுமோட்டோவா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்கிறது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்டவர் மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இருக்க போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது இன்னொரு ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். மேடம், எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு வந்து 6 வருடங்களாக நீங்களும் இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனநிலை எப்படி? சார், இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்புறோம். தீர்ப்புல அஜித் குமார் வழக்கே சொல்லியிருக்காரு. கடைசி அவருக்கு ஜெயராஜ் பிடிங்க சேர்ந்தாங்க, அஜித் குமார் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன பாக்குறீங்க? காவல் சித்திரவதை நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பியும் சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நல்லா படித்தவர்கள் வேலையே பயிர மேய்ச்ச மாதிரின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம். அதுக்கான நீதி எங்களுக்கு நீதித்துறைக்கு ரொம்ப இழப்பீடு போதுமானதா சரி. உயிரே போச்சு சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே இன்னொரு குடும்பம் எங்களை போல வரக்கூடாது. ஒரு சாதாரண மக்களுக்கு இதே போல இன்னொரு துன்பம் வரக்கூடாதுன்னு இந்த வழக்கினுடைய A1 எதிரிக்கு வந்து 342 IPC 342க்கு வந்து 1 இயரும் 1000 rupees ஃபைன், 201க்கு வந்து 7 years and 1000 rupees ஃபைன், 195க்கு 7 years 1000 rupees ஃபைன், 34 7 years, 218 section IPC 3 years 1000 rupees, 302 and 114 அது வந்து மரண தண்டனை, சாகும் வரை மரண தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம். அவருக்கான அந்த A1க்கான பெனால்ட்டி வந்து 24,10,000 ரூபாய் A1க்கு. A2 பாலகிருஷ்ணனுக்கு வந்து 342ல் வந்து 1 year 1000 rupees, 201 7 years 1000 rupees, 302 and 34 வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங், அதாவது பெனிக்ஸுக்கு ஒரு ஹேங்கிங், ஜெயராஜுக்கு ஒரு ஹேங்கிங், 2 ஹேங்கிங். அமௌண்ட் வந்து 16,80,000 ரூபாய். A3 ரகு கணேஷுக்கு 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து ஈச் ஹேங்கிங் வித் 2,60,000. ஒரு ஆளுக்கு வந்து 2,60,000, மொத்தம் டோட்டல் வந்து 5,20,000. அடுத்து வந்து A4 முருகனுக்கு வந்து 342க்கு 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees அண்ட் 302 and 34க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங், ஈச் பர்சன் ஹேங்கிங், அதாவது அவங்க சாகும் வரை மரண தண்டனை. அவருக்கு வந்து ஃபைன் வந்து 10,10,000 ரூபாய் A4க்கு. A5 சாமத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து ஹேங்கிங் வித் ஈச் பர்சன்
5,60,000 காம்பன்சேஷன். A6 முத்துராஜுக்கு வந்து 342க்கு 1 year 1,000 rupees, 201 and 195 and 211க்கு வந்து 7 years each 7 years. 201க்கு 7 years, 195க்கு 7 years, 211க்கு 7 years, 11க்கு 1,000 rupees fine. 218க்கு வந்து 3 years and 1,000 rupees. 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங் ஒவ்வொருத்தருக்கும். அவருக்கு ஃபைன் வந்து 3,20,000. A7 செல்லத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1,000 rupees, 201 ITCக்கு வந்து 7 years 1,000 rupees. அடுத்தது 302 and 34க்கு வந்து ஹேங்கிங். இவருக்கு ஃபைன் வந்து ஒரு 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 பர்சனுக்கு வந்து 7,20,000 ரூபா, டோட்டல் 14,40,000 ரூபா. A8 தாமஸ் பிரான்சிஸ்க்கு 342க்கு 1 yearக்கு 1,000 rupees, 1 year 1,000 rupees. 201க்கு வந்து 7 years 1,000 rupees. 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங். அண்டு ஒரு பர்சனுக்கு வந்து 5,20,000, டோட்டல் 10,54,000. A9 வேலுமுத்துக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1,000 rupees, 201க்கு 7 years 1,000 rupees. 302 and 34க்கு வந்து டெத் சென்டென்ஸ். ஃபைன் வந்து காம்பன்சேஷன் 5,20,000 பெர் ஹெட்டு, ஸோ 10,54,000. டோட்டலாக அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,40,000 ரூபா டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் அவங்க அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெவென்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை முதல் சொல்லிட்டு வரும்போது மிக அருமையான கருத்துக்களையும் நிறையா சைட்டேஷனையும் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நின்றுள்ளார்கள். இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை தாக்கியுள்ளது. இந்த மக்களுக்கு உதவ வேண்டிய காவல்துறை இவங்களை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே இதை வந்து அரிதிலும் அரிதான வழக்காக தான் இதை பார்க்கணும். பச்சத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்கில் இதை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. காவல்துறையினர் அதாவது கஸ்டடி டார்ச்சர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஈவு இறக்கம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மேக்சிமம் சென்டென்ஸ் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசோட ரிப்போர்ட்டையும் இன்றைக்கி நீதிபதி சொன்னாங்க. அதில் இந்த மத்திய அரசு இவர்களுக்கு நீங்கள் உச்சபட்ச தண்டனை வழங்குங்கள் என்று அவங்களுடைய குறிப்புரையை கொடுத்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய குறிப்புரையில் A1 மீது ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதாகவும் A3 மீது வழக்குகள் இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கின்றது. இவர்கள் இங்கே வந்து எங்கள் மேலே எந்த வழக்குகளும் இல்லைன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க மேலே வழக்கு இருக்குன்னு தமிழக அரசு சொல்லியிருக்குது. தமிழக அரசும் இவர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.